பேரீச்சம்பழத்தை விட 7 மடங்கு அதிக இரும்பு சத்து உள்ள உணவுகளை பார்க்கலாம். தென்னிந்தியாவில் 10 பெண்களில் 7 பெண்களுக்காவது இரும்பு சத்து குறைபாடு இருக்குங்க. அதனால இந்த இரத்த சோகை பிரச்சனையால் நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. 35 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் என்னோட உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது, நான் எப்போவுமே டயர்டாக தான் இருக்கேன், என் உடம்புல எனர்ஜியே இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்துக்கு இந்த இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுது. இரும்பு சத்துக்கே ராஜா அப்படின்னு நம்ம பலருமே நினைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழங்களை. ஆனால் 100 கிராம் பேரிச்சம்பழங்களில் 1 மில்லிகிராம் அளவு தாங்க அயன் சத்து இருக்குது. ஆனால் உங்கள் சமையலறையிலே இருக்கிற பல உணவுகளில் பேரீச்சம்பழங்களை விட 5லிருந்து 7 மடங்கு அளவுக்கு அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிற உணவுகள் இருக்குது. அது எந்தெந்த உணவுகள் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே உடலில் எந்தவித பலவீனமும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடையும் டயர்ட்னஸ் எதுவும் இல்லாமையும் இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமையும் வாழலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா அப்படின்னாவே நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் தான் அனீமியா. தேவையான இரும்பு சத்து உங்கள் உடம்புல இல்லைன்னா உங்களுடைய இரத்த அணுக்களால் இந்த ஆக்சிஜனை கொண்டு செல்ல முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு 10-15 படிக்கட்டுகள் ஏறினாவே ஒரு பெரிய தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடின அளவுக்கு அவங்களுக்கு மூச்சிறைக்கிறது. இன்னைக்கு அயன் சத்து குறைவாக இருக்கிறது தொடர்பான மறைந்திருக்கிற உண்மைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க தினசரி நம்ம உடம்புக்கு எவ்வளவு கெலோரிகள் தேவைப்படும், எவ்வளவு கொழுப்பு சத்து தேவைப்படும், எவ்வளவு புரதம் தேவைப்படும், எவ்வளவு இரும்பு சத்து தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. அதன்படி எந்தெந்த வயதினருக்கு எந்தெந்த அளவுகளில் ஆண்களுக்கு எவ்வளவு இரும்பு சத்து தினமும் தேவைப்படுது, பெண்களுக்கு தினமும் இரும்பு சத்து எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற சைவ உணவுகள், அசைவ உணவுகள், இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இரும்பு சத்து குறைபாடுக்கு எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும், முக்கியமாக அதை சரியான விதத்தில் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இரும்பு சத்து நம்மளோட உடலுக்கு ஏன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அயன் பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இரத்த அணுக்கள் ஆக்சிஜனை கடத்துறதுக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரதம் அதுக்கு தேவைப்படுது. இரும்பு சத்தால் ஆனது தாங்க இந்த ஹீமோகுளோபின். உங்கள் உடம்புல இரும்பு சத்து குறைவானா இந்த ஹீமோகுளோபினோட அளவும் குறையும். இதனால ஆக்சிஜனோட சப்ளை குறையுது. உங்கள் மூளைக்கு குறைந்த அளவு ஆக்சிஜன் கிடைச்சதுன்னா தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், தெளிவில்லாத எண்ணங்கள் இதெல்லாமே ஏற்படுது. உங்களுடைய தசைகளுக்கு குறைவான அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் போது உடல் சோர்வு, வலி, மூச்சிறைத்தல் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இந்த அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு குறையும் போது உங்களுடைய இதயம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இதனால் இதயத்தில் ஒரு பாரமும் படபடப்பும் ஏற்படுது. மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பொதுவாகவே இந்த ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்குங்க. அதனால தான் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் மயக்கம் ஏற்படுது, வாந்தி வரா மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்களுக்கும். இப்போது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொன்னபடி ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது, பெண்களுக்கு எந்த அளவுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 17 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து தேவைப்படுது. அதுவே பெண்களுக்கு 21 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து தினமும் தேவைப்படுது. அதுவே கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது. நிறைய பேருக்கு தெரியாத உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மில்லிகிராம் அளவு அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் 1லேருந்து 2 மில்லிகிராம் அளவு மட்டும்தாங்க அதை எடுத்துக்குது. இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு ஏன் தேவைப்படுது? இப்போது இரும்பு சத்து உங்கள் உடம்புல கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம ஒரு பொருள் போய் கடையில் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல செல்களோட வேலையான அசைவுகள், ரிப்பேரு, வளர்ச்சி, யோசிக்கும் திறன், இதய துடிப்பு இது எல்லாமே சரியாக நடக்கணும்னா ஏடிபி அப்படிங்கிற ஒரு கரன்சி தேவைப்படுது. அந்த ஏடிபி உங்களுடைய செல்களுக்கு சரியான அளவில் கிடைக்கலனா அப்போ தான் உங்கள் உடம்புல சோர்வு ஏற்படுது. உங்கள் உடலில் டோப்பமைன் அதிக அளவு உற்பத்தி ஆகிறதுக்கு இரும்பு சத்து அவசியமாக தேவைப்படுதுங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் தான் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. அதுவே இரும்பு சத்து உங்களுக்கு கம்மியாகும்போது உங்களுக்கு மூட் ஸ்விங், டிப்ரெஷன், தன்னம்பிக்கை குறைவு இதெல்லாமே ஏற்படுது. அடுத்ததா இரும்பு சத்து தைராய்டு கிளாண்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயங்க. அதனால தான் தென்னிந்தியாவில் இருக்கிற நிறைய பெண்மணிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் கூடவே இந்த இரத்த சோகை பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போது இரும்பு சத்தில் 2 வகை இருக்குங்க. அதில் முதலாவது ஹீம் அயன், இரண்டாவது நான் ஹீம் அயன். நான்வெஜ் உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது தாங்க இந்த ஹீம் அயன். இதில் இருக்கிற இரும்பு சத்தை உங்களுடைய உடம்பு 15% 35% வரைக்கும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஆனால் இந்த நான் ஹீம் அயன் இருக்கு இல்லைங்களா, அதாவது காய்கறிகள்லேருந்து கிடைக்கிற இரும்பு சத்து, இதுலேயும் இரும்பு சத்து கூடுதலாக இருந்தால் கூட உங்களுடைய உடலால் 2% 10% வரைக்கும் மட்டும்தான் அதில் இருக்கிற இரும்பு சத்தை எடுத்துக்க முடியும். ஹீம் அயன்லேருந்து உங்களுக்கு அதிக அளவில் இரும்பு சத்து கிடைக்கிது. நான் ஹீம்லேருந்து உங்களுக்கு குறைவான அளவு தான் இரும்பு சத்து கிடைக்கிது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்னதான் காய்கறியிலேருந்து கிடைக்கிற இந்த இரும்பு சத்து உங்களுக்கு கம்மியாக உங்கள் உடம்புக்கு கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிட்ற அயன் சத்து உள்ள காய்கறிகளோட வைட்டமின் சி அதிகம் இருக்கிற உணவுகளையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 - 10% வரைக்கும் இருக்கிற இரும்பு சத்தை மட்டும்தான் அது எடுக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவே 3 மடங்கு அதிகரிக்கும். எதனால்? வைட்டமின் சி உணவுகளை சேர்த்து சாப்பிட்றதுனால. அடுத்ததாக நம்ம சைவ உணவுகள் எதுலலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அசைவ உணவுகளில் எதுலலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். காய்கறிகளில் இருந்து இருக்கிற இரும்பு சத்து என்னென்னு இப்போ பார்க்கலாம். எல்லா வகையான கீரைகள்லேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, புதினா, கொத்தமல்லி இதிலெல்லாம் கூட இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஆளி விதைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃப்ளாக் சீட்ஸ், இதில் நீங்கள் 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளில் பேரிச்சம்பழங்களை விட 10 மடங்கு அதிகமாக அயன் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிற புளி இருக்குது இல்லைங்களா, அந்த புளியிலையும் கூட அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த உணவுகளில் இருக்கிற இரும்பு சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்ட உடனே டீ, காஃபி இது ரெண்டும் சாப்பிடக்கூடாது. அதில் இருக்கிற கசப்பு சத்துக்கள் உங்கள் உடம்பை இந்த உணவுகளில் இருந்து இருக்கிற இரும்பு சத்தை முழுமையாக எடுத்துக்க விடாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிடலாம், பாதாம், வேர்க்கடலை, வால்நட்ஸ், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இப்படி எல்லாத்துலேயுமே நிறைய இரும்பு சத்து இருக்குது, பேரிச்சம்பழத்தை விட அதிகமாக. சரி, இப்போது அசைவ உணவில் எதுலலாம் அதிகமாக இரும்பு சத்து இருக்குன்றதை பார்க்கலாம். மட்டனோட லிவர், சிக்கனோட லிவர், அது மட்டும் இல்லைங்க, கோழி இறைச்சி, ஆட்டிறைச்சி, இது எல்லாத்துலேயுமே இயற்கையான மல்டி விட்டமின்கள் இருக்குது. ஹீம் இரும்பு சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மீன் வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷீலா மீனில் அதிகமாக இருக்குது. கடற் சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் இருக்குங்க. அப்புறம் சிப்பி மீன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மீன்களில் இருக்கிற இரும்பு சத்து ரெட் மீட்டை விட அதிக அளவில் இருக்குங்க. முட்டை கருவுலேயும் இரும்பு சத்து இருக்குங்க, ஆனால் அதோட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த லிவர் எல்லாம் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்க, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆனால் அது முழுமையாக உங்கள் உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில யுக்திகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது கூடவே நீங்கள் வைட்டமின் சி இருக்கிற உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அதிக அளவில் இரும்பு சத்து கிடைக்கும். உதாரணத்துக்கு கீரைகள் செய்யும் போது நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளியில் வைட்டமின் சி இருக்குது, கீரையில் அயன் சத்து இருக்குது.
எள்ளுருண்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடவே ஒரு ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, இந்த எள்ளில் இருக்கிற இரும்பு சத்து முழுமையாகவே உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும். அடுத்ததா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளை இரும்பலாக செய்யப்பட்ட பாத்திரங்களில் செய்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே இரும்பு பாத்திரத்தில் செய்யப்படுற உணவுகள் நேரடியாகவே அதில் இருக்கிற சத்தை எடுத்துக்குது. இப்போ நீங்கள் ரசம் வைக்கிறீங்க, இல்லை சாம்பாரோ ஏதோ ஒரு குழம்பு செய்கிறீங்கன்னா, அதை சாதாரண பாத்திரத்தில் செய்கிறதுக்கு பதிலாக இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதனால அந்த உணவில் உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாகுது. அதுவும் 10 மடங்கு அதிகமாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ பயிறு வகைகள்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எதையுமே வேக வச்சு சாப்பிடாம அது எல்லாத்தையுமே முளைக்க வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அப்போ இரும்பு சத்து உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். நான் சொன்ன இந்த யுக்திகளெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, ரொம்ப சுலபமாகவே உங்களுக்கு இரும்பு சத்து உங்கள் உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது ஒரு மினரல் மட்டும் கிடையாது. அதுதான் உங்களுடைய ஆக்சிஜன், அதுதான் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய மூடு, உங்களுடைய வாழ்க்கை. எல்லா சத்து குறைபாடுகளுக்கும் மாத்திரைகளே நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்முடைய தென்னிந்திய சமையலறைகளில் அற்புதமான உணவுகள் ஏற்கனவே இருக்குங்க. அதனால் இன்னையிலேருந்து நானும் உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல், ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது சரியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா, அதை எப்படி சரியான விதத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, உங்கள் உடலுக்கு தேவையான சத்து ஈஸியாக கிடைக்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, உங்களுடைய அன்பானவர்களுக்கோ உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாலை விட 7 மடங்கு அதிக புரதம் உள்ள உணவுகளை பற்றின ஒரு காணொலியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே அதிக ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.